அனைவருக்கும் வணக்கம். நான் அன்விகா. இது டிகோடட் டிஸ்கவரி தமிழ். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நோயை நினைத்து பாருங்கள். அது திடீரென்று தோன்றியதில்லை, தொற்று நோயாக பரவியதில்லை, அது சத்தம் போட்டு வரவில்லை, மெதுவாக வந்து சேர்ந்தது, உடலுக்குள் அமைதியாக. ஒரு காலத்தில் இந்த நோய் அரிதாக இருந்தது. மருத்துவர்கள் பயந்தார்கள். இன்று அதே நோய் சாதாரணமாகிவிட்டது. நீரிழிவு நோய். மனித வரலாற்றின் பெரும்பகுதிக்கு இந்த நோய் அரிதாகவே இருந்தது. அது அமைதியாக தோன்றியது. மக்கள் அதிக தாகத்தை உணர்ந்தனர். அவர்கள் தேவையான உணவு சாப்பிட்டாலும் பலவீனம் அடைந்தனர். அவர்களின் உடல்கள் மெதுவாக மெலிந்து போயின. மருத்துவர்கள் இந்த நோயை எப்போதாவது தான் கண்டனர். அது அரிதாக இருந்ததால் அது அஞ்சப்பட்டது. முதல் பதிவுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின. பண்டைய எகிப்தில் மருத்துவர்கள் தொடர்ந்து சிறுநீர் கழித்தவர்களை பற்றி விவரித்தனர். அவர்களின் சக்தி நாளுக்கு நாள் குறைந்தது. காயங்களோ காய்ச்சலோ இல்லாமல் அவர்கள் இறந்தனர். பின்னர் இந்திய மருத்துவர்கள் இதை மதுமேகம் என்று விவரித்தனர். பாதிக்கப்பட்டவர்களின் சிறுநீரை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதையும் நன்றாக சாப்பிட்டும் எடை குறைவதையும் அவர்கள் கண்டனர். அதிகமாக உண்டு வாழும் மக்களை இது பாதிப்பதை அவர்கள் கவனித்தனர். வெவ்வேறு கலாச்சாரங்களிலும் இதே விளைவு காணப்பட்டது. அந்த காலத்தில் மருத்துவர்களிடம் ஆய்வுக்கூடங்கள் இல்லை, இரத்த பரிசோதனைகளும் இல்லை. இருந்தது கவனிப்பு மட்டுமே. எகிப்திலிருந்து இந்தியா வரை மொழிகள் வேறு வேறு இருந்தாலும் அந்த நோய் ஒன்றுதான். அதிக தாகம், மெலிதாகும் உடல். அவர்கள் பார்த்த அறிகுறிகள் வேறுபடவில்லை. பின்னர் கிரேக்க மருத்துவர்கள் இந்த நோய்க்கு ஒரு பெயரை சூட்டினர். அரட்டேயஸ் இதற்கு டயபெட்டிஸ் என்று பெயரிட்டார். இதன் பொருள் வழியாகச் செல்வது என்பதாகும். உடலில் இருந்து திரவங்கள் கட்டுப்பாடின்றி வெளியேறுவதை அவர் விவரித்தார். பின்னர் மெல்லிடஸ் என்ற சொல் சேர்க்கப்பட்டது. இதன் பொருள் இனிப்பு என்பதாகும். அந்த பெயர் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை விவரித்தது. அது நேரடியானதாகவும் மருத்துவ ரீதியானதாகவும் இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் முறையாக நீரிழிவு நோய் என்பது உடனடி மரணத்தை விளைவிக்கும் ஒன்றாக இல்லாமல் போனது. உடல் மெலிந்து உயிரிழந்திருக்க வேண்டியவர்கள் உயிர் வாழ முடிந்தது. மருத்துவம் அந்த நோயை குணப்படுத்த கற்றுக்கொள்ளாமல் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டது. இந்த தருணம் எல்லாவற்றையும் மாற்றியது. ஒரு அரிய மற்றும் உயிர்கொல்லி நோய் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக மாறியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீரிழிவு நோய் அதிகமாக பரவவில்லை. அது இருந்தது, ஆனால் அரிதாகவே காணப்பட்டது. பின்னர் கடந்த நூற்றாண்டில் அதன் பாதிப்புகள் வேகமாக அதிகரித்தன. மனித உயிரியல் மாறவில்லை, சுற்றுச்சூழல் மாறியது. நவீன அமைப்புகள் அன்றாட வாழ்க்கையை மாற்றின. உணவு லாபத்திற்காகவும் நீண்ட கால சேமிப்பிற்காகவும் வடிவமைக்கப்பட்டது. வேலைக்கு நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்க வேண்டியிருந்தது. இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது. தூக்கம் குறைந்தது, உடல் இயக்கம் குறைந்தது. சர்க்கரை பயன்பாடு எப்போதாவது என்பதற்கு பதிலாக அடிக்கடி நிகழத் தொடங்கியது. அன்றாட வாழ்க்கை வளர்சிதை மாற்றத்தை சேதப்படுத்த தொடங்கியதால் நீரிழிவு நோய் பரவியது. அதிகப்படியாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடலை வேதியியல் ரீதியாக பாதிக்கின்றன. சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் இரத்த சர்க்கரை அளவை விரைவாக உயர்த்துகின்றன. கணையம் அதிக அளவில் இன்சுலினை வெளியிடுகிறது. காலப்போக்கில் செல்கள் பதிலளிப்பதை நிறுத்திவிடுகின்றன. இது இன்சுலின் எதிர்ப்பை ஏற்படுத்துகிறது. அதிகப்படியான ஃப்ரக்டோஸ் கல்லீரலுக்கு அழுத்தத்தை அளிக்கிறது. கொழுப்பு சேர்கிறது. வளர்சிதை மாற்றச் செயல்பாடு சீர்குலைகிறது. இது திடீர் உடல் பழுதல்ல,
இது தொடர்ந்து வந்த அழுத்தத்திற்கு உடல் காட்டும் பதில். அதிக சர்க்கரை, அதிக இன்சுலின், பின்னர் எதிர்ப்பு. உடல் தோல்வியடையவில்லை, அது எச்சரிக்கிறது. தனிநபர்களுக்கும் பொறுப்பு உண்டு. அமைப்புகள் அழுத்தத்தை உருவாக்குகின்றன, ஆனால் அவை மக்களின் தேர்வு உரிமையை முழுமையாக நீக்கிவிடுவதில்லை. மக்கள் தாங்கள் என்ன சாப்பிட வேண்டும், எவ்வளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், எப்படி ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை தாங்களே தீர்மானிக்கிறார்கள். தனிப்பட்ட பொறுப்பை புறக்கணிப்பது ஆபத்தானது. அமைப்பு மட்டத்திலான பாதிப்புகளை புறக்கணிப்பதும் ஆபத்தானது. இந்த இரண்டுமே புறக்கணிக்கப்படும் இடங்களில் நீரிழிவு நோய் வளர்கிறது. நீரிழிவு நோய் தற்செயலாக பொதுவானதாக மாறவில்லை. ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைகள் சாதாரணமாகிவிட்டதாலேயே அது பொதுவானதாக மாறியது. பண்டைய மருத்துவர்கள் அந்த நோய் அரிதானதாகவும் கொடியதாகவும் இருந்ததால் அதை கண்டு அஞ்சினார்கள். தற்கால சமூகம் அது பரவலாக இருப்பதால் அதை சமாளிக்கிறது. ஒரு நோய் பொதுவானதாகும்போது அதன் தீவிரத்தன்மை குறைகிறது. அதுதான் உண்மையான ஆபத்து. ஒரு நோய் அரிதாக இருந்தால் நாம் அதை பயப்படுகிறோம். அது சாதாரணமானால் அதற்கு பழகிக் கொள்கிறோம். ஆனால் நோய் மாறவில்லை, நம்முடைய வாழ்க்கை மாறியது. அதுதான் உண்மையான ஆபத்து.